ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெரிஜோ குக்கிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தந்தூரி ப்ரான் அவன்ல எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ப்ரான்ல வந்து நிறையவே ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கு அண்ட் தே ஆர் வெரி லெஸ் இன் கேலரிஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நான் திக்கான கர்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கூடவே தனியா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகு தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸ் வந்து உங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1.5 or 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடியே ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போனதால எனக்கு வந்து குக்கிங்கே மறந்து போச்சு. அதனால நான் மறந்துட்டேன். நீங்க மறக்காம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ப்ரான் வந்து ஒரு 350 கிராம்ஸ் வந்து பெரிய சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ இது உள்ள இருக்கிற அந்த வெயின் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி நல்லா டர்மரிக் பவுடர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணும்போது நீங்க பெரிய சைஸ் ப்ரான் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டைகர் ப்ரான் கிடைச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லாவே டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மசாலாஸ் வந்து இந்த ப்ரான்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மசாலாஸ் வந்து அதோட கோட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஸோ நான் இதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலன்னு ஞாபகம் வந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ்க்கு நல்லா இதை மேரினேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து ஸ்கியூவர்ஸ் இல்லாதனால நான் இன்னைக்கு இந்த டின்ல வந்து ப்ரானை பிளேஸ் பண்ணி கிரில் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ நீங்க எதுல யூஸ் பண்றீங்கனாலும் லைட்டா வந்து ஆயில் வந்து பிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அவன்ல வந்து நீங்க குக் பண்ணி எடுக்கும் போது ஒவ்வொரு அவனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ என்கிட்ட இருக்கிறது கன்வெக்ஷன் அவன். அதில் வந்து நான் ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு லெஸ்ஸான டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ அந்த குக்கிங் டைமும் லெஸ்ஸாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப ஹார்டன் ஆயிடும். ஒரு சைட் குக் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் இதை ஃபிளிப் ஓவர் பண்ணி அகெயின் வந்து சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் மினிட்ஸ்க்கு வந்து அவனுக்குள்ள வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்மளோட ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஈவனாக எல்லா சைடும் வந்து குக் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் கிட்ஸுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டார்டர்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து லெஸ் ஆயில் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி நம்மளுக்கு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து அவனில் தான் பண்ணணும்னு இல்லை, ரெகுலர் பேனில் கூட லெஸ் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். And do subscribe our channel for more videos, and thanks for watching this video.